உமா உமா ஏமா அழற? அவனைக்கு அது ஒண்ணுதானே ஆறுது. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சஞ்சலப்படலாமா? அழிய போற வாழ்க்கைய நினைச்சு ஆனந்தப்பட முடியுமா? அன்பே உருவானவர் உங்க அப்பா. அவர் உனக்கு துன்பத்தை தேடி வைப்பார்னு நீ நினைக்கிறியா? இதுவரைக்கும் நினைக்கல, ஆனா இப்ப நினைக்கிறேன். என்ன தோட்டத்துல புதுசா ஒரு செடியை வைக்கணும்னா கூட என்ன ஆலோசனை கேட்டு செய்யற அப்பா. 1000 காலத்து பயிர் கல்யாணம், அதுக்கு என்ன ஆலோசனை கேட்டிருக்க வேண்டாமா? கேட்கலன்னாலும் அவர் உனக்கு கெட்டது செய்வார்னு உன்னால எப்படியுமா எண்ண முடியுது? அத்தை, உண்மையா சொல்றேன். அப்பா எனக்கு தேடி தர்ற வாழ்க்கை மன வாழ்க்கை அல்ல, சிற வாழ்க்கை. அவர் என் கழுத்துக்கு தேடி தர்ற கயிறு தாலி கயிறு, பாச கயிறு. பாச கயிறு. நீ நினைக்கிறது தப்பு உமா. பம்பரத்து கழுத்துல கைக்கு சுத்துறது அதை கட்டி போட இல்லம்மா, அழகா சுத்தி விடத்தான். நீங்க 1000 தான் சொன்னாலும் அத்தை, உங்க மகனை நான் ஒரு நாளும் கட்டிக்க முடியாது. உமா உமா, என் வயித்துல பால வார்த்தைன்னு நினைச்சு வந்து பாறாங்கல்லையே தூக்கி போட்டுட்டியம்மா. உமா, நீ என் வீட்டு மருமகளா வந்தாதாமா என் குடும்ப விளக்க எரியும். இல்லைன்னா அது அழிஞ்சு போயிடுமா, அழிஞ்சு போயிடும். ஏன் என்ன தவிர இன்னொருத்தி வந்து அந்த விளக்கை எரிய வைக்க முடியாதா? ஐயோ ஆண்டவனே, நான் உனக்கு எதை சொல்லி விளங்க வைப்பேன்? அத்தை, எனக்கு தாயில்லாத குறைய உங்களை கண்ட பிறகுதான் மறந்த. என் துயரத்தை தீர்க்க வந்த தெய்வமா உங்களை வழிபடுறேன். அந்த தெய்வத்துக்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன், என்ன இந்த கல்யாணத்துக்கு வற்புறுத்தாதீங்க. வற்புறுத்தாதீங்க. உன்னை என் வீட்டு மருமகளாக்குறது மூலம்தாமா என் நன்றி கிடக்க தீர்த்துக்க முடியும். என்ன சொல்றீங்க அத்தை? உமா, எங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும்னு கற்பனையே பண்ணாத சொத்தை இத்தனை காலம் கட்டி காத்து எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காரு உங்க அப்பா. அந்த சொத்தை ஆனா இன்னொருத்தி என் வீட்டுக்கு வரது என்னால எப்படிமா சகிச்சுக்க முடியும்? அத்தை, ஒரு பெண்ணுக்கு நிம்மதி பெரும் பணத்துல இல்ல, மனசுக்கு பிடிக்காத ஒரு லட்சாதிபதியின் மனைவியா வாழறதை விட பிடித்தமான ஒரு கூலிக்காரன் மனைவியா வாழறதுதான் விரும்புறேன். உமா, நான் இப்படி கேட்கிறேனேன்னு நினைக்காது. நீ வேறு யாரையாவது காதலிக்கிறியா? ஆமா அத்தை, நான் நடமாட காரணமா இருக்கிறது உயிர். அந்த உயிருக்கே காரணமானவர் அவர் பாருங்க அத்தை. இத பாருங்க அத்தை, இவர்தான். அழலம்மா, அழல. விதியோட வலிமைக்கு முன்னால கேவலம் மனிதனோட சக்தி எவ்வளவு அற்பமானதுங்கிறத நினைச்சு ஆச்சரியப்படுறேன். அத்தை, ஒரு சமயம் அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? உமா, என் தாய் தனக்கு எப்படிப்பட்ட மருமகள் வரணும்னு விரும்புவாங்களோ அத்தனை பொருத்தமா உங்ககிட்ட இருக்கு. தாயோட வந்து உன்னை மனம் பேசுவேன்னு சொன்னார். அத்தை, நீங்க அந்த தாயோட இடத்துல இருந்து சிந்திச்சு பாருங்க. நான் வேற ஒருத்தருக்கு சொந்தமானா அந்த தாய் உள்ளம் தாங்குமா? அத்தை, நீங்களும் ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு நல்லா புரியும். இனிமேல என் வாழ்க்கைக்கு குறுக்கே வர நீங்க முயற்சிப்பீங்களா? இவரை நான் கட்டிக்க நீங்க தடையா இருப்பீங்களா? மாட்டேம்மா. என்ன நம்ப, நீ மனப்பூர்வமா யாரு விரும்புறியோ அவனே உனக்கு மாலை சூட்டணும். மனவொத்த தம்பதிகளா பல்லாண்டு வாழணுமா, பல்லாண்டு வாழணும். சங்கர் தலைமறைவா போனது காரணம் இப்ப தெரிஞ்சு போச்சு. சுரேஷ் அவனை தன்னுடைய ரகசிய அறையில அடைச்சு வச்சிருக்கானா? அப்படின்னா உடனே போறப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு. பார்வதி அம்மாவும் சுரேஷ் கெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம போலீஸுக்கு போனது தெரிஞ்சா பார்வதி அம்மாவுக்கும் டேஞ்சர். நமக்கும் தான் டேஞ்சரு. பொண்ணு கூடையில அள்ளிடுவான். ஆமாமா, குப்பக்காரன் தான் அவன். அவன் கூடையில அள்ளுறதுக்கு முன்னால நாம இந்த காரியத்தை சாதிக்கணும். ஆனா அடையாள சின்னம் இல்லாம அவன் ரகசிய இடத்துக்கு போக முடியாது. அதுக்கு ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்கேன். வீடு கலகலகலகலன்னு இருக்கும். இன்னைக்கு என்ன பூமியை விட மாதிரி இருக்கு. வா திரும்பங்க, உட்கார்.
என் வாழ்க்கையே படுபாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இவ்வளவுதானே? என்கிட்ட சொல்லு, ஜாக்கிய போட்டு தூக்கி நிறுத்துறேன். உனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரு மோசமானவனுக்கு என்ன கல்யாணம் செஞ்சு கொடுக்க போறாங்க. இதுக்கா கவலைப்படுற? போடா பொறுக்கி, உன்னை கட்டிக்க முடியாது அப்படின்னு சொன்னா போச்சு. பொம்பளை என்ன புடலங்க என்ன நினைச்சா? யார் அவனை ஏகிட்ட விடு. நரம்ப கட்டி யாரு நீ? பாட்டி. யாரு உன்னை உள்ள விட்டது? காவலோடு எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு நீ. உன்னையே இந்த வீட்டுல பிரியா விட்டுருக்காங்க. ஏன் என் தங்கச்சிய பார்க்க நான் வரக்கூடாதா? மரியாதை வெளியில போ, இல்ல உன் கழுத்தை ஒட்டிச்சு வெளியில தள்ளிடுவேன். கிட்ட இருங்காதே. நீ ஏன் பயப்படுற? 2 எலும்பை இடம் மாத்தி வச்சா புத்தூர் வைத்தியருக்கு பொழப்பு கிடைச்சாப்புல இருக்கும். டாட்டா, நான் போயிட்டு வரட்டுமா? என்னையா புரிஞ்சுதா? உஷார் உஷார். எல்லாம் பசியோட பாத்துட்டு இருக்கா. போட பார்த்து போட வேணாம். எனக்கு தேவை சேர்ந்து வச்சு யாருன்னு திறந்த வீட்டுக்குள்ள போறது நேரா போறிய? யாருன்னு? ஏன் என்னமோ மாதிரி வாழு வாழ்ந்து கத்துறீங்க? நான் யார் தெரியுமா? யாரு? நான் தான் உங்க பாஸோட சாக்ரட்டி. ஒரு அர்ஜென்ட் உத்தரவோட வந்திருக்கேன். வாங்கம்மா வாங்க, உட்காருங்க. இப்படி உட்காருங்க. அம்மா பாசோட உத்தரவு என்னங்கம்மா? ஒரே பசி. பாசுக்கா? எனக்குயா? நீ போய் அர்ஜென்ட்டா கோழி பிரியாணி வாங்கிட்டு வா. நீ போய் குல்கண்டியும் கும்பு பொடியும் மிஸ் பண்ணி வாங்கிட்டு வா. பால் சேர்த்து கொண்டு வரமா? அப்பதான் பாசோட உத்தரவை சொல்ல முடியும். சரிம்மா, இப்பவே கொண்டு வர. சுமங்க சுமங்க. நீ எங்க வந்த? அண்ணாத்த, உன் பேரை வச்சுக்கிட்டு சுரேஷ் பசுபதி வீட்டுக்கு வந்துட்டான். ஓஹோ, அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உன் ஜோடிய படா பேஜாரு பண்ணா அந்த பசுபதி. அண்ணாத்த, நீ சீக்கிரம் வரலன்னா உமாவை உயிரோட பார்க்க முடியாது அண்ணாத்த. சரி, அந்த பூச்சை உடைச்சு மெயின் ஆஃப் பண்ண முடியுமா? என்னால முடியாத காரியமே கிடையாது. நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஆளு. ஆமா, விடக்கூடாது. இவனையும் பூச்சி வைக்கணும்.
சங்கர் தப்பிச்சிட்டான்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து ஏண்டா கோரப்பாடுங்க? உங்களுக்கு வெட்கமா இல்ல? ஏண்டா என்கிட்டயே சம்பளத்தை வாங்கி தின்னுட்டு என்னையா ஏண்டா அம்பலத்தில் விடுறீங்க? என்ன எல்லாம் அந்த ரப்பர் வாயை கரப்பகத்தினால வந்த வேணும் பாஸ். ரப்பர் வாயை கிழிக்கிற மேற்கொண்டு என்ன செய்யணும் பாஸ்? என்னுடைய வாழ்க்கை தொடர்கதையா வளரணும், சங்கருடைய வாழ்க்கை சிறுகதையா முடிக்கணும். ஏய், சங்கர் பசுபதி கிட்ட போய் உண்மையை சொல்றதுக்குள்ள பசுபதி கைப்பட அவனுடைய சொத்துரிமையை நான் எழுதி வாங்கிடுறேன். நல்ல யோசனை பாஸ். அது வரைக்கும் சங்கர் பயில என்கிட்ட நெருங்கி விடாம பாத்துங்க. அதுக்குள்ள அவன் வசமா கரைச்சிட்டா கோழி குஞ்சு மாதிரி அவன் அமுக்கி கொண்டு போய் அவன் ஆக்கி சாப்பிட்டுடுங்க. போங்க போங்க போங்க. தம்பி, நிலம், நீச்சு, வீடு சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களும் இதுல இருக்கு. அடாடா, உங்க நாணயத்தை எப்படி புகழ்றதுன்னே எனக்கு தெரியல. தம்பி, இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன், மனசுல பலு இல்லாம லேசா நடப்பேன். இவ்வளவு நாள் அந்த ஆசையை கட்டி காத்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது சம்திங்? தம்பி, என்ன வார்த்தை சொல்றீங்க? என்ன வார்த்தை சொல்றீங்க? பிரதிபலனை எதிர்பார்த்து கடமை உணர்ச்சியை நான் சத்தியமா கரப்படுத்திக்க மாட்டேன். நீங்க தான் மனுஷன்னா நீங்க தான். எங்க அப்பாவுடைய ஆத்மா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கும். அதற்கட்டும், இதையெல்லாம் சட்டபூர்வமா என் மேல மாற்றி எழுதுறீங்களே. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துட்டேங்க. வக்கீல் ஐயா கூட போன் பண்ணி பத்திரமெல்லாம் எழுத சொல்லிட்டேன். அவர் இப்ப வந்துருவார். அடே அப்பா, தெரியாத ஞானியா இருக்கிறீங்களே. மத்தவங்க மனசுல நினைக்கிறத காரியத்துல முடிச்சு சொல்லுங்களேன். நான் கண்டிப்பா அம்மா, அததான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க வாங்க. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஐயோ சொத்தெல்லாம் பறி போகுதேன்னு ஏருக்கு மாறா உளறி காரியத்தை கெடுத்த இதாலையும் பிள்ளையுடைய உடம்ப சுட்டு சுட்டு புல்லாங்குழலாக்கிடுவேன். தம்பி, அம்மா ஏதோ சொல்ல வந்தாங்களே. நான் சொன்னதுதான். நான் உங்களுக்கு சம்திங் தரேன்னு சொன்னா அம்மா சொன்னாங்க அது போராது, சம்திங் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே. அம்மா, இதுக்காக இங்கேயும் அங்கேயும் நடந்து உடம்பாதிக்காதீங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் சார். வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இவர் தான் எங்க முதலாளியுடைய மகன் சங்கர், எனக்கு வரப்போற மாப்பிள்ளை. கிளாட் டு மீட் யூ மிஸ்டர் சங்கர். தேங்க்யூ சார். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட்டாக்கணுமே. இதோ 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். வாங்க மாடிக்கு போலாம். வக்கீல் சார், இன்னுமா டாக்குமெண்ட் ரெடி ஆகல? எல்லாம் ரெடி சார், கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி. மாமா, நல்ல நேரம் போறதுக்கு முன்னாடி கையெழுத்து போடுங்க. முருகையா, உன்னுடைய பேர் அருளால என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றையா. உன்னாங்க வக்கீலையா, உன்னாங்க கையெழுத்து போட்டுறேன். ஆமா, சாட்சி கையெழுத்து யார் போடுறது? நான் இருக்கேன், நான் போடுறேன். நீயா? ஆமா, நானே தான். உனக்கு ஞானஸ்நானம் செய்து வைக்க வந்திருக்கேன். என்னது? மிஸ்டர் சுரேஷ, இந்த சங்கரா மாத்திரத்துக்கு முறைப்படி சரங்க நடத்த வேண்டாமா? என்னப்பா இது? சங்கர போய் சுரேஷ் நீ சொல்ற? இந்த தம்பி சங்கர் இல்லைன்னா வேற யாருதான் சங்கர்? அதான் தானே சங்கர்னு சொல்லிக்கிறானே. அப்படி நான் சொல்றது இருக்கட்டும், இப்ப உன்னையே சொல்ல வைக்க போறேன். மாமா, இது ஒரு மாதிரி பைத்தியம், தப்பா நினைக்காதீங்க. கரெக்ட். டேய், நீ வேதாந்தியா வேஷம் போட்டவனாச்சே. சங்கர்னா என்ன, சர்வேஸ்வரனா கூட வேஷம் போடுவேன். அப்பா தசாவதாரம், உனக்கு இது எத்தனையாவது அவதாரம்? அவதாரம் இல்ல தம்பி, ஆதாரம். அதனால அழிய போகுது நீ பூசிக்கிட்டு இருக்க சங்கர்ங்கிற அழுதாரம், தெரியுமா? வக்கீல் சார், இவன் என் மகன் உமாவை கல்யாணம் செய்துக்கணும்னு ஒத்த காலில் நின்னான். ஏன் எஜமான் பிள்ளையை தவிர வேற யாரும் அவரை கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு கண்டிப்பா நான் மறுத்துட்டேன். அதனால ஆத்திரப்பட்டு இந்த குழப்பத்தையும் உண்டாக்குறேன். ஆமா சார், அப்படித்தான். ஏப்பா, நீதான் சங்கர்னு வாயால சொன்னா போதுமா? அதுக்கு யார் சாட்சி? ஏயா, பெத்த தாயை விட பெரிய சாட்சி ஒண்ணு வேணுமா? நிச்சயமா இல்ல. அப்ப கூப்பிடுங்க எங்க அம்மாவை. அம்மாவா? எந்த ஊர்ல இருக்காங்க? மெய்யூர்ல. ஓஹோ, நீ பொய்யூர்ல பிறந்தவனாச்சே, உனக்கு எப்படி தெரியும்? சார், உள்ள இருக்காங்களே பார்வதி அம்மா, அவங்கதான் என் அம்மா. கூப்பிடுங்க. நிரூபிக்க தவறுன உன் எலும்பை எண்ணுவேன். உண்மை எப்பவுமே தோல்வி அடைஞ்சது. கூப்பிடுங்க சார். ஏன்டா அப்படி கத்துற? பயந்துட போறாங்க. அம்மா கூப்பிடுற லட்சணம். அம்மா, அம்மா, நான் தான்மா. எவ்வளவு வந்து அவன் தான் உங்க நகைன்னு புலறாங்க. பாருங்கம்மா, பாருங்க. அம்மா, யாரு பண்ணி? அம்மா, அதான் யாருப்பா நீன்னு கேக்குறாங்களே. உனக்கு தமிழ் புரியல? அம்மா, அம்மா, நீங்களா இப்படி கேக்குறீங்க? அம்மா,
என்னப்பா சொல்றேன்? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. வேஷத்தினால பாசத்தை உண்டு பண்ண முடியாது, புரிஞ்சதா? கரெக்ட். ஒரு தாய் எந்த பொய்ய வேணாலும் சொல்லுவா, ஆனா தான் பெத்த பிள்ளையே இல்லன்னு சொல்லுவாளா? அம்மா, உங்க பிள்ளையோட உயிரை காப்பாத்துறதுக்காக நியாயத்தோட உயிரை போக்கிட வேண்டாம்மா. இந்த அல்பாச்சாரம் என் உயிருக்கு எந்த ஆபத்து வராது. தைரியமா சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. இல்ல இல்ல, நீ யாரும் என் மகன் இல்லை. போய்ங்கிறது முடியாது, போக முடியாதுமா. ஐயோ, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே. முதல்ல இவனை வெளியே அனுப்புங்க. என் வயசு தெரியல. போக மாட்டேம்மா. நீ போவானே. என் தாய்க்கு எனக்கு கூக்க வந்தியா? உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்கு நான் மட்டும் பாடெல்லாம் வீணாயிடுச்சு. நீ உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் பெறாத ஒரு பாவியை என் மகன்னு சொன்னேன். நான் அப்படி போய் சொன்னதுக்கு தண்டனையாகும் ஆண்டவன் என் பிள்ளையை எனக்கு இல்லாம பண்ணிட்டானா? ஏன் எஜமான் பிள்ளை சங்கர் இவரா? என்னோட பிரேதத்து மேல விழுந்து நீ ஆக வேண்டி இருக்க, உன்னோட பிரேதத்து மேல விழுந்து நான் அழந்த பாக்கியம் வந்துருச்சு. சுரேஷ், இந்த பாழா போன சொத்து சுகம் எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கோ. என் பிள்ளைய மட்டும் உயிரோட விட்டுடுன்னு சொன்னேனே, என் வார்த்தையை நம்பாம என் கண்ணையே பறிச்சுட்டியடப்பாவே. நீ நல்லா இருப்பியா? ரோஹி, ஆள்மாறாட்டம் செய்ததுக்கான தண்டனை உனக்காக காத்துக்கிட்டு இருக்குங்கிற மறந்துடாது. நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். மிஸ்டர் பசுபதி, யாராவது அசைச்சிங்க, இந்த துப்பாக்கி தோட்ட அவங்க ரத்தத்தை ருசி பார்த்துரும். பி கேர்ஃபுல். எங்களுக்கு வேலை எல்லாம் பண்ணிட்டு என்ன சுரேஷ், சௌக்கியமா? இது என்ன நாடகம்? இத்தனை நாள் நான் ஆடினதுதான் நாடகம். இது நம்ம நாடகத்துல கிளைமேக்ஸ் சீன். வில்லனுக்கு விளங்க மாற்ற காட்சி. நான் யார் தெரியுமா? கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். சும்மா அப்படியே காத்தோட்டமா இருக்கட்ட மாதிரி தான் இத்தனை நாள் மப்டியில சுத்திக்கிட்டு இருந்தேன். கூடவே இருந்து உன் குட்டெல்லாம் உடச்சிட்டேன் பத்தியா? ஏன் வில்லாது வில்லா பாத்தியா? இவர்தான் உண்மையான சேடி. அது தெரியாம என்ன போட்டு உயிரை வாங்கினியே, நான் தான் சேடி சேடின்னு. சரி சரி, இதை ஓட்டிட்டு போங்கடா. அம்மா, இத்தனை பேருக்கு முன்னால இப்பவாவது என் மகனேன்னு கூற மாட்டீங்களா? அம்மா, என்னப்பா சங்கர், கடைசியில நீ உன் மாமியார் வீட்டுக்கு தான் சாமியார் எடுத்துட்டு வந்திருக்க. ஆமா, நீ தாடி ஓட்டிய ஜோடி சேர்த்து விட்ட. சேர்த்து விட்டீங்க சார். மிஸ்டர் பசுபதி, ஒரு முக்கியமான சமாச்சாரம். இந்த திருமங்க யார் தெரியுமா? அது சின்ன குழந்தையா இருந்தப்ப நகைகளுக்காக ஆசைப்பட்டு ஒரு திருட அவளை கடத்திக்கிட்டு போயிருக்கான். மரணம் தான் அவளை காப்பாத்தி சொந்த பொண்ணை போலவே வளர்த்துக்கிட்டு வந்திருக்காரு. குழந்தையா இருந்தப்ப திருமங்க கழுத்துல கிடந்த லாக்கெட்டை கூட மரண அடையாளத்துக்காக என்கிட்ட கொடுத்திருக்காரு. இதோ அந்த லாக்கெட். அதே லாக்கெட்டு தான். அம்மா, காணா போல என் மகனாமா நீ? அம்மா, அக்கா தங்கச்சி அப்புறம் இருக்கட்டும். வா, நீ போய் சின்ன முதலாளி பக்கத்துல நில்லுமா. வாடாடெல்லாம் அதை பார்க்கணும் தான் கனவு கண்டுகிட்டு இருக்கிறேன். போ போ போ. ஆமா ஆமா, மாப்பிள்ளை கோச்சுக்கு போறாரு. போ. கப்போ, என் மகளையே எனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு கைமாறா நான் என்ன கொடுக்க போறேன்? என்னத்தை கொடுக்கறது? நம்ம கற்பகத்தை கேரளா திரும்ப கேட்கிறீங்க. கல்யாண பைசா ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி மிஸ்டர் கற்பகத்தை கொடுங்க. அதை வச்சுக்கிட்டு இந்தியா முழுவதும் டூர் பண்ணிடுவாரு. சங்கர், வள்ளி திருமணம் மாதிரி வேலை வேடம் விற்பா எல்லா வயசையும் போட்டிய. சாதாரண பொண்ணு விட்டாதான் மாப்பிள்ளையை தேடி வருவாங்க. நீ பொண்ணையை தேடி வந்துட்ட. என்னப்பா தேடி வந்த மாப்பிள்ளை? என்ன சார் கல்யாணம்? இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே முகூர்த்தம் தான். முருகையா, நீ செய்தது அவ்வளவு சரிதாய்யா. என்னப்பா கல்யாணம்னு உடனே கனவு ஆரம்பம்